Hi friends, welcome to my channel. This is Bhupati. இந்த வீடியோவில் SBI Unnati Credit கார்டோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கார்டு யார் வந்து மெயினாக அப்ளை பண்ணலான்னா, ஸ்டூடெண்ட் வந்து மெயினாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு கம்மியாக சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹை இன்கம் சேலரி வாங்குறவங்க வந்து இந்த கார்டு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கம்மியாக சேலரி வாங்கினாவே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து எதுவும் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே வந்து 18 இயர்ஸ் எபோவ்னா நம்ம வந்து இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணி நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணலாம். இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. ஆனுவல் சார்ஜஸ், ஜாயினிங் ஃபீ எதுவுமே இல்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம 4 வருஷத்துக்கு நமக்கு எந்த சார்ஜும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஹை லெவல் இன்கம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து 25,000 மேலே வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான், ஏன்னா நம்ம இந்த எஃப்டிக்கு எகெயின்ஸ்டாக தான் இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு 25,000க்கு மேலே வந்து நம்ம எஃப்டி அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும். இதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோரெல்லாம் வந்து எதுவும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம கிரெடிட் ஸ்கோர் ஆல்ரெடி நம்ம லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ண மாட்டாங்க இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த கார்டு யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் வந்து 50,000 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees வந்து கேஷ்பேக் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா 100 rupeesக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது எவ்ரி டைம் நம்ம வந்து 100 rupees ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்முடைய அக்கௌண்ட்டில் வந்து பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வந்து ஆட் ஆகும். மற்ற கார்டில் இருக்கிற ஆப்ஷன் மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து 20 to 50 days வந்து எல்லா கார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பெட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1% வந்து வெய்வ் ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்துட்டு 1 மந்த்தில் வந்துட்டு 500 to 3,000 வரைக்கும் இந்த யூஸ் பண்ணி நம்ம பெட்ரோல் வந்து பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு மந்த்லி பில் சைக்கிளில் வந்து 100 rupees வந்து வெய்வ் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் பே பண்ணிக்கலாம். அதாவது இபி, டிடிஹெச், ரீசார்ஜ் இந்த மாதிரி யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இந்த கார்டோட மெயின் பெனிஃபிட்ஸ், அதாவது எல்லா எஸ்பிஐ கார்டுமே இருக்கிற பெனிஃபிட்ஸில் இது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து இருக்குது, FlexiPay ஆப்ஷன் இருக்குது, EasyMoney அண்ட் ஆட் ஆன் கார்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம வந்து மோர் தென் 1 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டோம்னா அதர் கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டுலேருந்தே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஃப்ளெக்ஸிபேங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா, பெரிய பர்ச்சேஸ், பெரிய டிரான்சாக்ஷன் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஈஸி இஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஈஸி மணி. ஸோ ஈஸி மணினா நம்மக்கிட்ட இருக்கிற கிரெடிட் லிமிட்டில் ஒரு சென்டைன் அமௌண்ட் வந்து நமக்கு எலிஜிபிளாக ஆஃபராக வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம டைரெக்டாக நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்இஎஃப்டி மூலமாகவோ செக்காகவோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து ஆட் ஆன் கார்டு. ஸோ ஆட் ஆன் கார்டுனா பிரைமரி கார்டு வந்து நம்ம வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். நம்ம வந்து வீட்டில் வேறு யாராவதுக்கும் நம்ம சேம் இந்த கார்டை பேஸ் பண்ணி இன்னொரு கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பே பண்ணுறது எல்லாமே இந்த பிரைமரி கார்டுக்கு தான் நம்ம வந்து பே பண்ண முடியும். ஸோ அவங்க யூஸ் பண்ணாலும் நீங்கள் தான் வந்து அவங்களோட சார்ஜஸ் எவ்வளோ அமௌண்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். இந்த கார்டோட ஃபீ அண்ட் சார்ஜஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு வந்து எந்த சார்ஜஸும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நோ ஆனுவல் ஃபீ அண்ட் நோ ஜாயினிங் ஃபீ. 5th இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து 499 வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. மற்ற சார்ஜஸ் எல்லாம் அதர் கார்டில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து லேட் ஃபீ வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க, கேஷ் அட்வான்ஸ்டு ஃபீ, ஓவர் லிமிட் சார்ஜஸ், இதெல்லாமே மற்ற கார்டில் எப்படி வந்துட்டு சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அதே சார்ஜஸ் தான் இந்த கார்டுக்குமே. இந்த கார்டோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா 25,000க்கு மேலே எஃப்டி வந்து வச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து எதுவும் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ சிபில் ஸ்கோர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கார்டு அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்கணும். ஸோ ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஏஜ் வந்து 18லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்கம் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சேலரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். இதே எம்ப்ளாயாக இருந்தோம்னா நம்ம வந்து பே ஸ்லிப் வந்து கொடுக்கணும். ப்ளஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணி இருக்கணும். ஸோ கூட வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த கார்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஃபைனலாக இந்த கார்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து கம்மியாக வாங்குறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் கம்மியாக வந்து சேலரி வந்துச்சுன்னா அவங்களும் இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இயர்லி வந்துட்டு ஆனுவல் ஃபீ வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.